கரூர் ஜவஹர் பஜார்ல தைலா சில்க்ஸ் பக்கத்துல 33 வருஷமா சிறப்பான முறையில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பிளாட்டினம் நகைகளும், வைர நகைகளும், தங்க நகைகளும், வெள்ளி நகைகளும், நகைச்சீட்டு திட்டங்களும், பரிசு பொருள்களும் கிடைக்கும். ரெடிமேடா நீங்க நகை எடுக்கணுமா நம்ம கடைக்கு வாங்க. நிறைய டிசைன் இருக்கு. குறைஞ்ச கூலி சேதாரத்துல செஞ்சு தரோம். உங்ககிட்ட பழைய பிளாட்டினம் நகை, வைர நகை இருக்கா கொடுங்க, வாங்கிட்டு புதிய பிளாட்டினம் நகை, வைர நகையை தரோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம். அதே மாதிரி நம்ம 33 வருஷமா நம்ம கிட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான நகைச்சீட்டு கஸ்டமர்களுக்கு சீட்டு முடிச்சு நகை வழங்கிய கைராசியான கடை நம்ம கடை. எல்லாரும் அவசியம் வாங்க. நம்ம கடையில நகை வாங்குற அனுபவத்தை பெறுங்கள். நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழன் தொலைக்காட்சியினுடைய கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கு எங்களது பட்டிமன்ற குழுவினரின் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீதியில தேர் நகர்ந்து வந்தா மட்டும் அது திருவிழா இல்லை. வீதியில நம்ம அமராவதி தேவதைகள் நடந்து வந்தாலும் அது திருவிழா தான். இந்த பொங்கல் திருநாளை ஒரு பொங்கல் திருவிழாவாக மாற்றி இருக்கக்கூடிய அமராவதியினுடைய பெண்களுக்கு எங்களுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வழக்கமா பூக்கள் செடியில தான் பூக்கும் இல்லையா, ஆனா அமராவதியில தான் சேரிலே பூத்து இருக்கிறது. அதே மாதிரி ஒரு இளம் காளைகள் அப்படின்னா நம்ம அமராவதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாணவர்களை ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது கிராம வாழ்க்கையா அல்லது நகர வாழ்க்கையா கொடுத்துருக்காங்க. என்ன பெரிய வேறுபாடு? பக்கத்து வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், அது கிராமம். பக்கத்து வீட்டில் எவன் இருக்கானே தெரியலன்னு வைங்களேன், அதுதான் நகரம். கோழி கூற நேரத்தில் ஒருத்தர் எந்திரிச்சான்னு வைங்க, அது கிராமம். அந்த கோழியே வெந்து அந்த குக்கர் விசில்ல ஒருத்தர் எந்திரிக்கிறான்னு வைங்களேன், அதுதான் நகரம். லாரியில எல்லா பொருளும் போகுதுன்னு வைங்களேன், அது கிராமம். லாரியில தான் எல்லா பொருளும் வருதுன்னு வைங்களேன், அதுதான் நகரம். நாய் வீட்டை காவல் காத்தா அது கிராமம். நாய வீட்டில் வச்சு காவல் காத்தா அது நகரம். வீட்டு வாசல்ல சாணத்தை தெளிச்சா அது கிராமம். அந்த சாணத்தையே ஒருத்தன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றான்னு வைங்களேன், அதுதான் நம்ம நகரம். உதவிக்கு சைக்கிளை வச்சிருக்கிறது கிராமம். உடலை குறைக்கிறதுக்காக சைக்கிளை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது நகரம். இன்னும் சொல்ல போனா ஒரு கணவன் தன்னுடைய நண்பர்களை மனைவிக்கு அறிமுகப்படுத்துறான்னு வைங்களேன், அது கிராமம். ஒரு மனைவி தன்னுடைய ஆண் நண்பர்களை கணவனுக்கு அறிமுகப்படுத்துறான்னு வைங்களேன், அதுதான் நம்ம நகரம். மொத்தத்தில் மஞ்சப்பை கிராமம், நெகிழிப்பை நகரம். மருதாணி என்பது கிராமம், டாட்டூ என்பது நகரம். பச்சை குத்துவது என்பது கிராமம், அதே இது நம்முடைய டாட்டூ மாதிரி போடுறதுங்கிறது நகரம். இதில் எது மகிழ்ச்சி மனநிறைவை தருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு. கிராமத்துக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு தனித்துவம் நகரத்துக்கு கிடையாது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார் பேரையே பெண்கள் சொல்ல மாட்டாங்க கிராமத்தில், தெரியுமா? எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இருக்கு. நான் கேட்டேன், பாட்டி வீட்டுக்கார் பேர் என்ன பாட்டி அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா, வீட்டுக்கார் பேரெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். சொல்லு பாட்டி, சொல்லாமல் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது வீட்டுக்கார் பேர்? எப்படி சொல்லு, அது கோயிலில் ஆட்டுவாங்க இல்லையா, அதுதான் அவர் பேர் அப்படின்ச்சு. மணியா அப்படின்னேன். ஆமாம், அந்த நாயை எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுவாங்க அப்படின்ச்சு. இதுக்கு அது மரியாதையாக அந்த பேரே சொல்லியிருக்கலாம். அப்படி ஒரு காலம் இருந்தது தெரியுமா? பெண்ணாக இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா, அந்த தெருவுக்கு போகாத, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் படி தாண்டி போகக்கூடாது அப்படின்னு பெண்ணை அடக்கி வச்சது கிராமம் இல்லையா? 5 கிலோமீட்டருக்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்கு, உலகம் இருக்கு அப்படிங்கிறத
ஸ்கூட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்து பெண்களை கொண்டு போனது எதுன்னு சொன்னால் நகரம் என்பதை மறந்துட முடியாது. உண்டா இல்லையா? அப்படி நகரத்து பெண்கள் இன்னைக்கு பல துறைகளில் இன்னைக்கு சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். பெரும் மகிழ்ச்சியை இன்னைக்கு தந்து கொண்டிருப்பது எதுன்னு பார்த்தா நகரமாக இருக்கிறது அப்படின்னு பேசுறதுக்கு இங்கே 3 பேர் வந்திருக்காங்க இல்லையா? இப்போ பட்டிமன்ற மரபுப்படி முதல்ல நான் தலைப்புக்குள்ளே போகக்கூடாது. அதனால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது கிராமம்தான் என்ற அணியின் சார்பாக முதல் பேச்சாளரை அழைக்கிறேன். பள்ளிகொண்டாலேருந்து வந்திருக்கக்கூடியவர், மிகச்சிறந்த அருமையான ஒரு கவிஞர், காகித கப்பல் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கக்கூடிய பள்ளிகொண்டா திரு மோகன்குமார் அவர்களை உங்களது கைத்தட்டல் கீழே அழைக்கிறேன். வாங்க. ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட். நம்மளுடைய கிளினிக்கில் பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், ஃபிசியோதெரப்பி ஆகிய சிகிச்சைகள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஆட்டிசம், ஏடிஹெச்டி, டவுன் சிண்ட்ரோம், மன வளர்ச்சி குறைபாடு, குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சி குறைபாடு, செவித்திறன் கேட்கும் பிரச்சனை, வாய்ஸ் சம்பந்தமான பிரச்சனை, திக்கி பேசும் பிரச்சனை, ஸ்ட்ரோக் வந்த பிறகு பேச்சு மற்றும் உணவு விழுங்குதல் சம்பந்தமான பிரச்சனை, இது போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நம்ம தெரப்பி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டாடுலர் டாக் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் பேரண்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஃபார் மோர் அப்டேட்ஸ் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உலகெங்கும் வாழும் கோடான கோடி தமிழின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆளுங்க பெயர் வைப்பாங்க. பெயர் வைக்கும்போது அந்த பெயரில் இருக்கிற பொருத்தத்தை பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். வெள்ளாடுன்னு பெயர் வச்சுருப்பான், ஆனால் அந்த ஆடு பார்த்தா கருப்பாக இருக்கும். கொத்தனா பட்டுன்னு உயிர் போயிடும். அந்த பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருப்பான். ஆடாமல் அசையாமல் அலுங்காமல் குலுங்காமல் போகிற காருக்கு ஆடிக்காருன்னு பேர் வச்சுருப்பான். ஆகப்படி பொருத்தமே இருக்காது. அதுவும் ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுருப்பாங்க. இருமிட்டே இருப்பான் வாழ்நாள் முழுக்க. வில்லியாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பா. பேர் என்னன்னு கேளுங்க, மகாலட்சுமி அப்படின்னு பேர் வச்சுருப்பா. பேருக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் நம்ம கல்லூரிக்கு பேர் வச்சுருக்கிறாங்க பாரு, அமராவதின்னு. அமராவதி என்னன்னு கேட்டால் இந்திரனுடைய தலைநகரம் அமராவதி. இந்திரனுக்கு 1000 கண்ணு. யோசிச்சு பார்த்தாங்க, கல்வி கரை இல்லாதது, இதை படிக்கிறதுக்கு 2 கண்ணு போதாது, 1000 கண்ணு வேணுன்றதுனால தான் இந்த கல்லூரிக்கு அமராவதின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்லூரியில் வந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்துறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அமராவதி நம்ம நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒரு சந்தேகத்தை கிளப்பினார். நீங்கள் கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பீங்களா உட்காந்துருக்க மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு காரணம் கூட இந்த பெயர் தான். அமராவதின்னு இருக்குதே, ஒருவேளை அமரமாட்டீங்களோ என்னவோன்னு சந்தேகத்தில் தான் அவர் அந்த கேள்விக்கு எழுப்பினார். நிச்சயமாக எழுந்திருக்க மாட்டார்கள், கடைசி வரையிலும் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். நம்முடைய கிராமத்தில் கொண்டாடுற திருவிழா ஒன்று, அது பொங்கல் திருவிழா. ஆக பொங்கல் திருவிழாவை ஒட்டி நடக்கின்ற இந்த பட்டிமன்றத்தில் கிராமத்திலேயே கொண்டாடக்கூடிய சிறப்பான பொங்கல் விழாவுக்கான ஏற்பாட்டை செய்யும் போது கிராமமா நகரமான்ற கேள்வியே வரல. கிராமம்தான் சிறப்பு என்பதை இந்த தலைப்பை வைத்துக்கொண்டே ஒப்புக்கொள்ளலாம். அது பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே நீங்கள் மண்பானையே பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கவலையாக இருக்குது. கிராமத்தில் தண்ணி சுத்தம், கிராமத்தில் காற்று சுத்தம், கிராமத்தில் உணவு சுத்தம், எல்லாத்த விட கிராமத்தில் மனசு சுத்தம். அப்படிப்பட்ட மனசு சுத்தமாக இருக்கிற கிராமங்கள் தான் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தர முடியும். இந்த செல்லு வந்ததுனால லேண்ட்லைன் போயிடுச்சு, கடிகாரம் போயிடுச்சு, தேட்டருங்க ஒழிஞ்சது, புத்தகங்கள்லாம் ஒழிஞ்சது, காலண்டர் ஒழிஞ்சது, பஞ்சாங்கம் ஒழிஞ்சது, மனசில் இருந்த நிம்மதியும் ஒழிஞ்சது. ஆக இந்த செல்லு வந்தது எதனுடைய நாகரிகம்னு கேட்டால் அவங்களுடைய நகர நாகரிகம். அந்த நகர நாகரிகத்தினுடைய விளைவு தான் இதெல்லாம். ஐயா, இந்த பொங்கலுக்கே அடிப்படையாக இருக்கக்கூடியது உழவு, விவசாயம்தான். விவசாயம்தான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பையே முறிச்சிட்டாங்களே. இன்னைக்கு டங்ஸ்டன் எடுக்கிறேன்றான், மீத்தேன் எடுக்கிறேன்றான். ஆக முதல்ல எல்லாத்தையும் விவசாய நிலத்தை எல்லாம் தோண்டி தோண்டி விவசாயத்தை ஒழிச்சிட்டாங்க. ஆக கிராமங்கள்
இன்றைக்கு எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு கிணத்தளவு தண்ணி ஆவியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே தண்ணியை வயக்காட்டில் ஊற்றுனீங்கன்னா பரப்பளவு அதிகம்ங்கிறதுனால எளிதில் ஆவியாகும், நிலத்தடி நீர்மட்டமும் உயரும். ஆவியானா மேகமாகி மறுபடியும் மழையாக வரும். பயிர் தொழில் என்பது பயிர் தொழில் அல்ல, அது ஒரு உயிர் தொழில் என்பதை உலகத்துக்கு சொன்ன இனம் நம்முடைய தமிழ் இனம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்னைக்கு ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. தென்னை மரத்துக்கு நாங்கள் விடுகதை போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் ஒரு மட்டையை கூட காணவில்லை, போட்ட முட்டையையும் காணவில்லை. அப்படி நிலைமை ஆகிவிட்டது. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் நகர நாகரிகத்தினுடைய கோர நாக்குகள் இப்படி தீண்டிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி வாழ்வதற்கு அருகதையற்றதாக ஆகிவிட்டது என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். நகரத்தில் வசிக்கலாம், ஆனால் வாழ முடியாது. நகரம் என்பது வசிப்பதற்குரிய இடம் தானே தவிர வாழ்வதற்குரிய இடம் அல்ல. கிராமம்தான் வாழ்வதற்குரிய இடம். இன்னைக்கு 1 GB இருந்தால் 300 பாட்டை டவுன்லோட் பண்ணிடலாம். ஒரு சின்ன சிப்புக்குள்ள இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேர் பயோடேட்டாவும் டவுன்லோட் பண்ணிடலாம். ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், எத்தனை GB இருந்தாலும், எத்தனை KB இருந்தாலும், எத்தனை MB இருந்தாலும் ஒரே ஒரு பிடி அரிசியை டவுன்லோட் பண்ண முடியுமா உங்களால்? நான் கேட்கிறேன், ஒரு சிப்புக்குள்ள ஒரே ஒரு பருப்பை டவுன்லோட் செய்ய முடியுமா உங்களால்? அது முடியாது. ஆகனால கிராமங்கள், அதை வளர்க்கின்ற விவசாயி, அதை வளர்க்கின்ற உழவன், இவன் இருந்தால் ஒழிய நிம்மதியும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கிராமத்தில் இருக்கிறவனுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளோ கலோரி இருக்குன்றது தெரியாது. எந்த சாப்பிட்டா அதில் வைட்டமின் A இருக்குதா, B இருக்குதா, C இருக்குதா அவனுக்கு தெரியாது. ஆனால் சளி பிடிச்சா என்ன குழம்பு வைக்கணுன்றது அவனுக்கு தெரியும். காய்ச்சல் வந்தால் என்ன ரசம் வைக்கணுன்றது அவனுக்கு தெரியும். ஆகையினால கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த செலவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடிகிறது. ஆனால் நகரத்தில் இருக்கிறவன் ஒரு தலைவலின்னா கூட ஒரு டாக்டர்கிட்ட போகிறான், உடனே அவர் எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுக்குறாரு. தலைவலின்னு போகிறவனுக்கு ECG எடுக்கிறார், தலைவலின்னு போகிறவனுக்கு மண்டையை ஸ்கேன் பண்ணணுன்றார். அதுக்கு பில்லை போட்டு 2000 3000 பில்லை போட்டு மருந்து ஒரு 500 ரூபாய்க்கு எழுதி கொடுத்துட்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் பட்டணத்தில் இருக்கிறவர், அவங்களுடைய மனைவிக்கு தீராத தலைவலி, எங்கெங்கேயோ பார்த்தார், எங்கேயும் குணமாகலை. ஒரு பக்கத்து ஊரில் ஒரு நாட்டு வைத்தியர் ரொம்ப கைராசிக்காரன்னு சொன்னாங்க, அவர்கிட்ட போனார். அவர் கூப்பிட்டாரு, பார்த்தாரு, நாடி பிடிச்சி பார்த்தாரு, அந்த அம்மாவை பார்த்தாரு. உன்னுடைய மூக்குத்தி இருக்குது, அதை கட்டி இந்த கிண்ணத்தில் தண்ணியில் போடுமான்னார். அந்த பொம்பளை என்ன நினச்சி, இதில் ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்க சொல்லுவார் போல இருக்குதுன்னு பயந்துன்னு அந்த மூக்கத்தியை கைட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த கிண்ணத்தில் போட்டுச்சு. ஒரு வாரம் பொறுத்து வந்தது. எப்படி இருக்குது தலைவலின்னு கேட்டார். இப்போ சரியாக போச்சு அப்படின்னாரு. எப்படின்னு பார்த்தாங்க, அந்த வைர மூக்குத்தி மூக்கில் இருக்கும்போது அதில் படுற ஒளி பட்டு கண்ணுக்கு டால் அடித்ததுனால அந்த கண் கூச்சத்தினால் அதுக்கு தலைவலி வருது. அந்த தலைவலி தீராமல் இருந்தது. அதை அந்த மருத்துவர் கண்டுபிடிச்சாரு. இது கிராமத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்கிறேன். கிராமத்தில் திருவிழான்னா என்ன பண்ணுவான்? ஆடு வெட்டுவான், கோழி வெட்டுவான், மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றுவான். ஆனால் நகரத்தில் என்ன பண்ணுறான்? எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி கேக்கு வெட்டுறான், அதில் இருக்கிற கிரீம் எடுத்து மூஞ்செல்லாம் பூசுகிறான். முன்னெல்லாம் மரம் வளர்த்தான், மரத்தை வெட்டினான், அடிமரத்தை ஏற்காலாக்குவான், அதில் இருக்கிற தழையை வயலுக்கு உரமாக போடுவான். நெல்லை அறுப்பான், வைக்கோலை மாட்டுக்கு போடுவான், நெல்லை உரலில் போடுவான். நெல்லை இடிச்சிட்டு உமியை மாட்டுக்கு போடுவான், அரிசியை உலையில் போடுவான். அரிசி உலையில் போட்டதை அரிசியை கஞ்சியை வடிப்பான், கஞ்சியை மாட்டுக்கு ஊற்றுவான், சோத்தை வயிற்றில் போடுவான். மாடு கொடுத்த சாணியை உரத்துக்கு போடுவான், மாடு கொடுத்த பாலை வயிற்றுக்கு ஊற்றுவான். ஆக எதையுமே வீணாக்காத சமுதாயமாக கிராமம் இருந்தது. ஆனால் யூஸ் அண்ட் த்ரோ பாலிசி வந்தது நகரத்திலே தான். ஒரு காலத்தில் நம்ம பேனாவில் எழுதிட்டு இருந்தோம், ஒரே பேனாவில் இங்கு ஊற்றி தான் மறுபடியும் எழுதுவோம். இன்னைக்கு தூக்கி எறியப்படுகின்ற ரீஃபில்கள் எவ்வளவு. ஆக இந்த நகர நாகரிகத்தால் மன நிம்மதியாக வாழ முடியாது, மகிழ்ச்சியை காண முடியாது. கிராமங்களே மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் தருகின்றன என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இருந்தாலும் கிராமம்ங்கிறது ஒரு குளம், அது தண்ணி ஃபுல்லாக வற்றி போயிடும். ஒரே இடத்துல இருக்கிறீங்க நீங்கள். நகரம் அப்படி இல்லை, நகர்ந்து நகர்ந்து வருவது, நதி போல நகர்வது. வாழ்க்கை என்பது வளர்ச்சியில் தான் இருக்கிறது என்று நகரம் சார்பாக பேச வருகிறார் திருமதி வைஷ்ணவி அவர்களை உங்களது கைத்தட்டல் கிடையே அழைக்கிறேன். வாங்க.
பக்கத்துல இருந்த ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான், புள்ள பையனுக்கு கல்யாணம் பண்றான், காது குத்து நடத்துறான், ஏதாவது விசேஷம் போக்குவரத்து பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்மளால மகிழ்ச்சி அடைய முடியும். ஆனா அகோர பசியோட இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் தலவால இழ போட்டு பிரியாணி, பரோட்டா, சாம்பார், ரசம்னு சாப்பிடும் போது இந்த ஒரு ஜான் வயிற்றை நம்மளால நிறைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு ஜான் வயிற்றை நிறைக்க முடியாத நம்மளால எப்படி மனநிறைவு பெற முடியும்? கிராமம் என்பது மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு இடம்தான், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் கிராமத்தில் உங்களால் மனநிறைவோடு வாழ முடிகிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஐயா, நான் வெள்ளியணையில பிறந்தேன். பிறந்து கொஞ்ச நாள் எங்க ஸ்கூலு அது இதுன்னு படிச்சுட்டு அப்படியே கையை பிடிச்சி கரூர் கூட்டிட்டு போயிட்டாங்க. கரூர்ல ஒரு 12வது முடிக்கிற வரைக்கும் அங்க இங்கன்னு பேச்சு போட்டிகள், பட்டி மண்டபங்கள், அது இதுன்னு போச்சு. 12வது முடிச்ச கையோட எப்படியாவது இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள தள்ளிடணும், அதுவும் கோயம்புத்தூருக்குள்ள தள்ளிடணும்னு எங்க வீட்டுல பாடா படுத்துனாங்க. அங்க இங்கேன்னு முட்டி மோதி சென்னையில போய் சேர்ந்தேன். என் வாழ்க்கையில என் புருஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒரு பெஸ்ட் டெசிஷன்னா நான் சென்னை போனது மட்டும்தான். குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருந்த என்ன சென்னை என்னும் மாநகரம் வாரி அணைத்து கொண்டது. பேச்சு போட்டிகளில் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த என்னை பல பட்டி மண்டபங்களிலும் வழக்காடு மண்டபங்களிலும் இன்னும் பிற எண்ணற்ற பெரும் தலைமைகளின் மேடையில் என்னை பகிர்வோடு அமர்ந்து என்னை உச்சாணி கொம்பில் போய் நிறுத்தியது எனக்கு மாநகரம் தந்த இடம் மட்டும்தான். யார் இந்த சின்ன இடத்துக்குள்ளேயே என்னுடைய பேச்சின் திறமைகள் அடிபட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது நகரம்தான் என்னை வாரி அணைத்தது. அத்தனை விஷயங்களையும் எனக்கு நகரம் கற்றுக் கொடுத்துச்சுங்க. இங்க இருக்க எண்ணற்ற மாணவர்களுக்கு எத்தனையோ திறமைகள் இருக்கலாம். ஒரு ஆள் பாட்டு பாடுவீங்க, ஒரு ஆள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, ஒரு ஆள் நல்லா பேசுவீங்க. ஆனா இது அத்தனையும் இந்த சின்ன இடத்திற்குள்ளே கட்டுண்டு கிடந்திருக்கும். ஏன்னா கிராமத்தின் வளர்ச்சி சின்ன சின்னதா தான் போயிட்டு இருக்கு. நகரம் ஒரு மாபெரும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு சார். நகரத்துல இருந்து நகரத்துல உள்ளவங்க மத்தியில உங்க திறமை வெளியில வந்தது இல்லையா? நீங்க பிறந்த ஊர் இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க பிறந்த மண்ணுக்கு பக்கத்துல ஒரு மேடையை அமைத்து உங்களை உலகம் முழுக்க உங்கள் திறமையை வெளிச்சம் போட்டு காட்டுவது இந்த கிராமம் என்பதை மறந்துடக்கூடாது இல்லையா? ஐயா, நமக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னது போல மக்கள் எல்லாரும் இந்த சுத்தமான காத்து, சுத்தமான உணவு, சுத்தமானது மனது படைத்தவர்கள் கிராமங்கள்னு சொல்றாங்க. மறுக்கவே இல்லை. ஆமா, சென்னையில போயிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து போறவங்க தான். இந்த கோயம்புத்தூர், மதுரை, கரூர், திருச்சி, தேனி மாவட்டம் இங்க இருந்து போறவங்க தான். திருநெல்வேலி மறந்துட்டேங்க, உங்க ஊரு மன்னிச்சிருங்க. என்ன பெருசா சுத்தமா காத்து, சுத்தமா நீரு, சுத்தமா கிராமத்துல யாருமே கிடையாது. ஆளே இல்லாத டீ கடையில யாருக்குடா டீ ஆத்துறீங்க பேர் கிராமத்துல இன்னைக்கு யாரு இருக்கா? யாரு விவசாயம் பண்றா? சுத்தமா யாருமே கிடையாது. ஆனா எங்க நகரத்துல மூக்க பிடிச்சிட்டு போவான் சார். இருந்தாலும் அவளை மூச்சு சுவாசிச்சுட்டு ஒரு 10 பேர் இருப்பான் தெரியுமா? யாருக்கு ஆயுள் ஜாஸ்திங்கிறீங்க? எங்க சிட்டில இருக்கவங்களுக்கு தான் ஆயுள் ஜாஸ்தி தெரியுமா? நகரத்துல இருக்கவங்களுக்கு தான். நீங்க யோகாசனம் பண்றீங்களா? மூச்சு பயிற்சி பண்றீங்க? நான் சென்னையில இருக்கேன் சார், சென்னை மூச்சு பயிற்சி பண்றேன் தெரியுமா? கோயம்பேட்ல இருந்து பாரிஸ்க்கு பஸ்ல போவோம் சார். 4 தடவை கூவம் கிராஸ் ஆகும். கூவம் வரும்போது நாங்க மூக்கை இருத்தி புத்திப்போம். கூவம் போன அப்புறம் மூச்சு முழுசா விடுவோம். இந்த யோகாசனம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல சில்லறை கொடுத்தா கண்டக்டர் கீழே போடுவான், கீழே குனிஞ்சு எடுப்போம். இங்க ஒருத்தர் இடிப்பா, அங்க ஒருத்தர் இடிப்பா. மொத்த எக்ஸசைஸ் நாங்க பஸ்லயே பண்றோம். நீங்க யாராவது ஜிம் ஏதாவது எக்ஸசைஸ் பண்றீங்களா நீங்க கிராமத்துல? ஐயா, கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏத்த இடம்னு கிராமத்தை சொல்லவே முடியாதுங்க. சென்னையில பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில எந்திரிச்ச உடனே ஆளுக்கு ஒரு வேலையா பார்ப்பாங்க சார். ஒரு ஆள் பாத்திரம் கழுவுனா ஒரு ஆள் சமைப்பாங்க, ஒரு ஆள் வீடு கூட்டினா ஒரு ஆள் பாத்திரம் துலக்குவாங்க. இந்த மாதிரி பகிர்ந்து ஒரு ஈக்குவாலிட்டியான சமூகத்துல இருந்துட்டு இருந்த அந்த மக்கள் இங்க வந்து 2 நாள் நம்ம ஊர்ல இருப்பான். உடனே அந்த பையனோட அம்மா, ஐயோ என் பய கையில தொடப்பத்தை கொடுத்து தூட்ட சொல்றானே, ஐயோ என் பையன் சாப்பிட்ட தட்டை கூட கழுவ மாட்டானே, இங்க முழுவா பாத்திரத்தை கழுவுறானேன்னு ஒரு மூலையில உட்காந்து அவங்க அம்மா உட்காரி வைக்கும். சரி, பையனோட அம்மா தான் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த பிள்ளையோட அம்மா, அதாவது யாரு, எங்க அம்மா என்ன சொல்லும், ஐயோ மாப்பிள்ளை தம்பிய போய் இத்தனை வேலை வாங்குறாளே, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதான்னு ஒரே ஒரு நாள் வந்துட்டு போன கூத்துக்கு 1 மாசமா எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு குளிர்வாயிற ஒரு சமூகம் தான் இந்த கிராமத்து சமூகம் இங்க இருந்துட்டு இருக்குங்க ஐயா. ஐயா, இப்போ பொழைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து கிராமத்தை தேடி போகலாம், நகரத்தை தேடி போகலாம். ஆனால் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையை மட்டுமே கையிலேந்தி வெறும் மஞ்சப்பையோடு நகரத்தை நோக்கி சென்ற எத்தனையோ கால்களுக்கு இடமளித்து அவர்களை வரலாற்றின் பக்கத்தில் பெயர் எழுதி உச்சாணி கொம்பில் போய் நிற்க வைத்தது நகரம் மட்டும்தானுங்க. உங்களால ஒரு கிராமத்துல போய் ஒரு 2 ஏக்கர்
யாரு என்னன்னு தெரியாம இடம் வாங்க முடியுங்களா? இப்ப நான் வெள்ளியின இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் நான் ஒரு விவசாயம் பண்றேங்க, ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்க போறேன்னா அந்த ப்ராசஸ் யூஎஸ் விசா ப்ராசஸை விட மோசமான விஷயங்க. நீ யாரு, என்ன, எந்த ஊர்ல வந்த, எங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உங்க தாத்தா யாரு, எந்த கோயிலுக்கு போறவங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு நீங்கள் வாழ்வாதாரத்தை தேடி போகின்ற நோக்கில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் படிக்கற்களாக இல்லாமல் தடைக்கற்களை போடும் இடமாக கிராமத்தின் சூழ்நிலை இருக்குதுங்க. அவ்வளவு தூரம் ஏமா போறீங்க? இடம்லாம் வாங்க வேண்டாம், வீடு வாடகை கிடைக்குமா? வீடு கொடுப்பாங்களா? நீ என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்பான், மூஞ்சிக்கு நேரவே. தெரியுமா, ஜாதிக்கு ஜாதி சுடுகாடு கட்டுவது கிராமம், அந்த ஜாதிக்கே ஒரு சுடுகாடு கட்டுவது எங்கள் நகரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எத்தனை கிராமத்தில் திருநங்கைகளை அங்கீகரித்துள்ளீர்கள்? எத்தனை கிராமத்தில் மாற்றுத்திறனாளியாக பிறந்த குழந்தைகளை சக மனிதனாக பாவித்து வாழ வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை கிராமங்களில் பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்திருக்கிறீர்கள்? எங்கள் நகரத்துக்கு வந்து பாருங்கள், எத்தனை திருநங்கைகள், எத்தனை உச்சாணி கொம்பல் நின்று கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை வாய்ப்புகள் போய்கொண்டிருக்கிறது. எத்தனை பெண்கள் எத்தனை துறைகளில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அடுத்தவரும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காரணத்தோடு கிராமத்துக்குள்ளேயே போட்டு வைத்து முடங்கிக் கொண்டிருக்கிற பெண்கள் இங்கு லட்சம் லட்சம் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தோம், அங்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்குன்னு எப்படி சார் மனசாட்சியோட நீங்க எல்லாம் பேச வந்திருக்கீங்க? உங்களுக்கு தன்னம்பிக்கையும் திறமையும் மட்டுமே இருந்தால் நகரத்திற்கு வந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நானே ஒரு உதாரணம். இங்க ஒரு பழமைவாதத்திலிருந்தே வெளியே வர முடியாத சமூகத்திலும் நீங்க போய் பெண்ணடிமைத்தனத்தை பத்தியும் ஈக்குவலைசேஷனை பத்தியும் ஆர்கனைசேஷனை பத்தியும் என்ன சார் பேசுவீங்க? தான் பழமைவாதத்தில் உழன்றது போலவே அடுத்து வரும் தலைமுறையினரையும் பழமைவாதத்துக்குள் இந்த கிராமம் இழுத்து கொண்டிருக்கிறது. அந்த பழமைவாதத்திலிருந்து வெளியே வரும் வரை நகரம் மட்டுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் தரும் என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் மறுத்து பேசணும். இல்லை, கிராமம்தான் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருகிறது என்று உங்கள் கல்லூரி மாணவி தர்ஷினி பேச வருகிறார். ஐயா, இன்னைக்கு தலைப்பு என்ன? மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? அற்புதமான தலைப்பு நடுவர் அவர்களே. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, எங்க அணிதான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது கிராமம் சூழல்ல உள்ள அமராவதி கல்லூரியிலேயே இந்த பட்டிமன்றத்தை நடத்தியிருக்காங்க நடுவர் அவர்களே. இதுலயே என்ன தெரிஞ்சிருச்சு, பட்டிமன்றமே முடிவு பண்ணிருச்சு கிராம அணிதான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எதுக்கு ஆப்போசிட்ல 3 பேர் இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. அந்த கண்ணாடி போட்ட பையன் வந்து சொல்லா நடுவர் அவர்களே, என்னதான் இவங்க கிராமம் நீங்க வந்து கூவிட்டு இருந்தாலும் எப்படியும் படிச்சு முடிச்சுட்டு நீ நகரத்துக்கு தானே வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன் நடுவர் அவர்களே. சரி, இப்போ அங்க எத்தனை பேர் போய் வேலை செய்யறாங்க? அவங்க கிட்ட ரொம்ப எல்லாம் வேணாம், ஒரு 2-3 பேர்த்த கூப்பிட்டு கேளுங்க, வாழ்க்கை எப்படி போகுது மட்டும் கேளு நடுவர் அவர்களே. அவங்க புலம்ப ஆரம்பிப்பாங்க பாருங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு 10 நாள் இருந்தா கூட அந்த புலம்புறதை கேட்கறதுக்கு முடியாது நடுவர் அவர்களே. ஏனா போன ஓனான எதுக்கு வேட்டிக்குள்ள உடுவானே, குத்துவானே, கொடைவானேன்னு கத்துவானே. அவங்களே 1008 மனவேதனையில இருக்கையில நம்ம போயிட்டு எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துன கதையாதான் இருக்கும் நடுவர் அவர்களே. ஐயா, என்னதான் வெளிநாட்டுல டாக்டர், இன்ஜினியர், ஏன் இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா யோசிப்பாங்க. கொஞ்ச நாள் என்ன, இப்பவே எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம சொந்த ஊர்ல எப்படியாச்சும் ஒரு கிராமத்துல வந்துட்டு ஒரு இடத்த வாங்கி போட்டு அதுல ஒரு 4-5 தென்னங்கண்ணையோ இல்ல மாங்கண்ணையோ நட்டு வச்சு அது கடியில கட்டுல போட்டுட்டு படுத்தா ஏ தந்தன தந்தன தன்னா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமாம். அப்படி ஒரு சொர்க்கம் நடுகிறவர்களே. இதுக்கு எதுல வேற ஏதாவது இருக்க முடியுமா உங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தர்றதுக்கு? எங்க கிராமத்து ஆளுங்கள்லாம் வந்துட்டு பழைய சோறா இருந்தாலும் பக்கத்துல பச்சை மிளகாய வச்சுட்டு பக்கத்துல 10 சொந்தங்களோட உட்காந்து கதையடைப்பாங்க பாருங்க. அதுக்கு நிகர வேற ஏதாவது மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கா நடுவர்களே? 10 நாளான பண்ணையும் பத்திரப்படுத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த பண்ணே மன நிம்மதி இல்லாம தான் சுத்திட்டு தெரியும். அந்த பண்ணை சாப்பிட்ற மக்கள் மட்டும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடையுமா இருப்பாங்க? நகரத்துல இப்ப யார் நடுவர்களே காய் எரிஞ்சு வெங்காயம் விழிச்சு சாம்பார் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே போனா பார்சல். இப்ப பார்சல் கூட இல்ல யாருமே, நீங்க சொன்ன மாதிரி ஸ்விக்கி சொமேட்டோ தான். போட்ட உடனே உணவு வந்துருது. இதுக்கு மேல கொஞ்சம் காலம் போச்சு அப்படின்னா ஊட்டி விடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் விடுவாங்க நடுவர் அவர்களே. அதுக்கு தனியா ஐயா சிம்பிளா சொல்லணும்னா
பண்ணி சாப்பிட்டா கிராமம், புக் பண்ணி சாப்பிட்டா நகரம் நடுவர் அவர்களே. ஐயா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கல்யாணம்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, இப்போ கிராமத்துல நடக்கிற கல்யாணத்துக்கும் நகரத்துல நடக்கிற கல்யாணமும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நகரத்துல நடக்கிற கல்யாணம்லாம் போன்லயே ஆரம்பிச்சு போன்லயே கல்யாணம் பண்ணி போன்லயே வாழ்க்கையை நடத்தி போன்லயே செத்து போடுறாங்க நடுவர் அவர்களே. இதுல அவங்க பேசுறதுக்கும் இடையில நேரம் இல்ல, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் நேரம் இல்ல. அன்னைக்கு கல்யாண மணமேடையிலேயே ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய வேண்டாம் டிசைட் பண்ணிட்டு மேடையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏம்மா ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு டான்ஸ் ஆட தெரியல, அதில் குத்தாட்டம் போட்டு வரணுமா. அப்போ இப்போ நம்ம பயிலோ பாவம் பொண்ணு கிடைக்கலங்கிற பிரச்சனை ஒரு பக்கம், டான்ஸ் கிளாஸ்க்கு வேறு போயிட்டு இருக்கா இப்போ நிறைய பேர். கல்யாணத்தன்னைக்கு டான்ஸ் ஆடணுமே, கல்யாணத்தன்னைக்கு எது பொண்ணு எது பொண்ணோட அம்மானே தெரியல சார், அப்படி ஒரு மேக்கப்பை போட்டு வந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தா ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணு கையில் QR கோடு எது மெகந்தி மாரி போட்டுட்ருக்கு. வர்றவன் புள்ள ஜிபே பண்ணுற மாதிரி கையில் நினைச்சிடா, கை கொடுக்குற மாதிரி பே பண்ணிட்டு போகிறான். போகிற போக்க பார்த்தா இனிமேல் நெத்திலே எழுதி ஒட்டினாலும் ஒட்டிடுவானோ உங்களுக்கு, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு இப்போ. ஆனா இது எங்க கிராமத்துல நடக்கிற கல்யாணத்தை பாருங்க நடுவர் அவர்களே. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சித்தப்பா பாட்டு பூட்டு அதுக்கு முன்னாடி தூரத்து சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு மாசம் ஃபுல்லா திருவிழா மாதிரி கலக்கட்டும் நடுவர் அவர்களே. ஐயா ஒரே ஒரு கேள்வி, நல்லா கலக்கட்டும். என் சித்தப்பா பேரை மேலே போட்டா, என் பேரை கீழே போட்டா, அவன் பேரை சின்னவா போட்டா, பெரியவா போட்டா, பங்காளி பண்டேன்னு ஜென்மத்துக்கு ஆளுக்கு வெட்டுக்கத்தோட அருவாளோட நிப்பாங்க நீங்க, தெரியுமா? அந்த கலவரத்திலயும் ஒரு மகிழ்ச்சி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எத்தனை கல்யாணம் நின்று போயிருக்கு. ஐயா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப முதியோர் இல்லம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே பரவிட்டு இருக்கு. அது கிராமத்துல அதிகமா இருக்கா இல்ல நகரத்துல அதிகமா இருக்கா? சபாஷ் 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 சபாஷ். நகரத்தில் தான் முதியோர் இல்லம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் கிராமத்தில் முதியவர்கள் வாழுகிற வீடே முதியோர் இல்லமாகத்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன் கிராமத்துல திண்ணை வந்துட்டு எதுக்காக கட்டுறாங்க? 4 பேர் வந்துட்டு போறப்ப வர்றப்ப எல்லாம் கூடி பேசி ஒரு உறவு வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் திண்ணை கட்டினாங்க. இப்போ உங்க ஊர்ல எல்லா வீட்லயும் திண்ணை இருக்கு? எங்க ஊர்ல நிஜமா எல்லா ஊர்லயுமே திண்ணை இருக்கு நடுவர்களே. ஆனா இப்போ இருக்க நகரத்துல பாருங்க, வீடே தெரியாத அளவுக்கு காம்பவுண்ட கட்டி வச்சிடுறாங்க. கேட்டா இதுதான் டிசைனா, என்ன டிசைனோ. இவங்க எல்லாருமே நகர மக்கள்லாம் ஒண்ணு மட்டும் மறந்துடுறாங்க ஐயா. நான் ரொம்ப நவீன வாழ்க்கைக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறவுகளையும் பண்பாடுகளையும் மறக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட மகிழ்ச்சியையும் சேர்த்தே அழிச்சிட்டு வர்றாங்க. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, தாவணி பெண்களும் துதுவிடும் கண்களும் மறந்து போகுமா. ஓஹோ ஐயா இதெல்லாம் மறந்தனாலதான் அந்த 3 பேருமே அங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஐயா ரஜினிக்கு கூட என்ன தோணுங்க அப்படின்னா, கிராமத்து கரையில கொஞ்சம் காலம் வாழ்ந்து பாருங்க அப்படி சொல்லியிருக்காரு நடுவர் அவர்களே. இவங்க மட்டும் என்னன்னா புதுசா நாங்க நகரத்தை போயிட்டு வளர்க்க போறோம்னு சொல்றாங்க. என்ன கதையோ எனக்கு எதுவும் தெரியல. பெண்களே வந்துட்டு பொறாமைப்படும் அளவுக்கு பேரளவு உள்ள நடுவர் அவர்கள் வந்துட்டு எங்க டீமுக்கு தான் தீர்ப்பு வழங்க போறாருன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அப்படின்னு அருமையா பாடியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். இல்ல சொர்க்கம் என்னதான் இருந்தாலும் எங்க நகரம் மாதிரி வருமா அப்படின்னு பேசுறதுக்காக வருகிறார் ரேவந்த். உங்களது கைத்தட்டல் கிடையாது, வாங்க. Sri Amaravati College of Arts and Science, Belliyanai, Karur. அவங்கெல்லாம் விவசாயத்தை பத்தி பேசினாங்க. ஐயா இது விவசாயம் முக்கியமா இல்லைங்கிறதுக்கான மேடை இல்லை, விவசாயம் முதுகெலும்பா இல்லைங்கிறதுக்கான மேடை இல்லை. இது எந்த வாழ்க்கை வந்து மனநிறைவை தருவதுங்கிற பேச்சு மேடை. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, விவசாயம் பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுவாங்க, கிராமத்திலே வச்சுப்பாங்களா? அவங்க கொண்டு வந்து நம்மள மாதிரி நகரவாசிக்கிட்ட விற்கணும்ல, விற்றா தானே அவங்களுக்கு காசு கிடைக்கும், அப்போ தானே அவங்க போய் அடுத்து சாப்பிட முடியும். அங்கே வந்து மருந்து நல்லா இயற்கையில் இலையெல்லாம் அரைச்சி அப்படியே வைக்கிறாங்க. அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் குணமாயிரும். எத்தனை நாளில் குணமாகும்? 10 நாள் எடுக்கும். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் ஐயா, 1/2 மணி நேரத்தில் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் டக்குன்னு பறந்து போகும். அதுதான் நம்ம நகரவா இருக்கார்.
மெடிசன்லாம் இங்கேதாயா சீப்பா கிடைக்குது, அதுவும் சீக்கிரம் குணமாயிரையா. பாம்பை கடிச்சு தூக்கிட்டு போய் விடிய விடிய கண் முடிச்சாயா பார்க்க முடியும்? ஐயா, உங்க நகரத்துல ஒரு ஊசியில குணமாக வேண்டிய நோயை ஆசியாலே குணப்படுத்த முடியாத நோயா மாத்துறீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சிக்கன் குனியான்னு ஒன்று வந்தது. அதுக்கு கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாங்க? கிராமத்தில் உள்ள நிலவேம்பு கஷாயத்தை குடி, அந்த சிக்கன் குனியா குணமாகும்னா. கொரோனாவுக்கு உலகமே பயந்துட்டு இருந்தப்ப நம்ம ஊர் கிராமத்தோட அந்த கபசர குடிநீர் தான் அவன் உயிரை காப்பாற்றுங்கன்னா கிராமம் தானையா வாழ வைக்குது. சென்னையில் வந்து கொரோனாவுக்கு லாக்டவுன் போட்டாங்க. அப்போ ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க, அவங்க வண்டியில் அந்த டீ எடுத்துக்கிட்டு நைட்டில் கரெக்டாக நம்மளோட போலீஸ்க்கெலாம் போயிட்டு டீ கொடுத்துட்டு வந்தாங்க. இதே நம்ம கிராமத்தில் பண்ண முடியுமா? 8 மணிக்கு எல்லாம் இழுத்து போத்தி தூங்கிடுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த நேரத்தில் பொண்ணுங்க வெளியே வந்தால் பாதுகாப்பு இருக்குமா? நம்ம கிராமத்தில் பாதுகாப்பு இல்லாத இடம் கிராமம் தான் ஐயா. நகரத்தில் தான் சிசிடிவி கேமரா போலீஸ் நைட்டில் ரோந்து பண்ணியிலேருந்து நம்ம நகரத்தில் இருக்க பெண்களுக்கெல்லாம் அவ்வளோ பாதுகாப்பியா. நைட்டில் ஃப்ரீயாக வெளியே வரலாம். தினமும் நீங்கள் மனசாட்சியோட பேப்பர்லாம் பார்க்குறீங்களா? நகரத்தில் உள்ள பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கு, அதுவும் பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா அண்ணா நான் சொல்றது சரியாண்ணா? நீங்களே சொல்லுங்கண்ணா. ஐயா, இங்க நடக்கிறத விட கிராமத்துல தான் அதிகமா இருக்குன்னு நான் சொல்ல வரேன் ஐயா. அதாவது ஏன்னா கிராமத்துல வந்து பாதுகாப்புக்காக எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரோம். அது மட்டும் இல்லாம கடவுள் வழிபாடை பத்தி சொன்னாங்க. கடவுள் வழிபாடுலாம் கிராமத்துல தான் நல்லா இருக்குன்ட்டு. ஐயா, நம்ம நகரத்துல பாருங்க, காலையில 4 மணிக்கெல்லாம் எங்க கரூர் மாரியம்மன் கோயில் திறந்துடுவாங்க. காலைல திறந்தா 8 மணிக்கு தான் போட்டாங்க. நம்ம கிராமத்துல அப்படி இருக்குமா? மக்களுக்கெல்லாம் தேவை வந்துச்சு. இந்த தேவை வந்த மக்கள்லாம் ஒரு இடத்துல கூட்டினாங்க, அவங்க தேவையை தீர்த்துக்கிறதுக்காக. அதுதான் நகரம். இப்போ நம்ம தர்ஷினி பேசினாங்க, என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து இங்கே கல்யாணம்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தர்ஷினி, நீங்கள் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு கிராமத்து மாப்பிள்ளையாக பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? நல்ல ஐடி மாப்பிள்ளை இருக்காரா? டாக்டர் மாப்பிள்ளை? ஐயோ ஓகே, அதுக்கு மேலே என்ன கேட்கவே தேவையே இல்லை. மேனேஜர், அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஏன் தர்ஷினி போய் அப்படி கல்யாணம் பண்ணீங்களா தர்ஷினி கிராமத்தில்? தம்பி, இது பட்டிமன்றம், இது மேட்ரிமோனியல் கிடையாது, புரியுதா? விட்டா இங்கே வரணும் அறிமுகம் பண்ணி கல்யாணமே பண்ணி வச்சிருவோம் உங்களுக்கு. நடுவராக இருக்க பார்த்தா நம்மளை வந்து தொழிலை மாற்றிடுவார் உங்களுக்கு. ஐயா, எல்லாரும் சொல்றாங்க இது நகர வாழ்க்கை மிஷின் வாழ்க்கை. நேரம் தவறாமல் என்னன்னா, நாங்கள் கரெக்டாக டைமுக்கு எந்திரிப்போம், டைமுக்கு போய் சாப்பிடுவோம். சரிங்களா? டைமுக்கு சாப்பிட்டு நல்லா அந்த வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் ஆனால் ஃபோன் பார்ப்போம் தான், இல்லைன்னு சொல்ல. அது எதுக்கு? எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஒரு கனெக்டடாக இருக்கிறதுக்கு ஐயா. நம்ம நேரில் போய் தடந்தானே எல்லாத்தையும் பார்த்து பேச முடியுமா? அதுக்காக அந்த ஃபோனில் கனெக்டடாக இருந்துட்டு நைட்டு தூங்குவோம். இதுதான் ஒரு தப்பு இல்லையே ஐயா. மிஷின் வாழ்க்கை இல்லை, அது வந்து நேரம் தவறாமை. நாங்கள் ஒரு ஷெட்யூலோடு வாழ்கிறோம். அதான் எங்கள் நகர வாழ்க்கை. அவங்க ஷெட்யூலோடு வாழ்கிறாங்களா? காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்களா? எத்தனை மணிக்கு எந்திரிக்காங்கன்னே தெரியாது. அவங்க பாட்டுக்கு எந்திரிப்பாங்க, போயிட்டு அந்த நடத்துடுவாங்க, அது வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும். எதுக்கு இதெல்லாம்? வைகரையிலேயே துயில் எழுந்த வஞ்சி கொடியோட பரம்பரைக்கு இன்றைக்கெல்லாம் பல்லு விளக்கிறக்கே 10:30 மணிக்கு மேலே ஆகுது. உச்சி மீது வானல்ல பேன் விழுந்தாலே பேயறிஞ்சது மாதிரி ஆயிடுறாங்க. நகரத்தில் உள்ள பெண்கள் தலையணைக்கு கொடுக்குற மரியாதையை கூட தலைவனுக்கு கொடுப்பதே இல்லை. மதுரையே எரித்த பெண்களோட பரம்பரை தானே அடுப்பெரிக்க தெரியலையம்மா இன்னைக்கு நகரத்தில். சீக்கிரம் இருந்துச்சாலும் எல்லா வேலையும் சட்டுப்புட்டுன்னு பார்க்குறாங்களா இல்லையா? இங்கே நாங்கள் வந்து அந்த டைமுக்கு எந்திரிச்சு நாங்கள் அந்த டைமுக்குள்ள முடிச்சிடறோம். காலைல 8 மணி டு 8 மணி, அதுதான் எங்கள் ஷெட்யூல் போட்டு வாழ்றவங்க நாங்களா. ஒன்று சொல்கிறேங்க, இந்தியா எப்போ வல்லரசு ஆகும் தெரியுமா? எப்போ வல்லரசு ஆகும்? என்னைக்கு ஒரு கொத்தனார், என்னைக்கு ஒரு எலக்ட்ரீஷியன், என்னைக்கு ஒரு பிளம்பர் சொன்ன நாளுக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வேலைக்கு வாரானோ அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசு ஆகும். இன்னொன்று, என்னைக்கு பெண்கள் பகலிலே 12 மணி வரைக்கும் மத்தியானம் தூங்குவதற்கு குடும்பத்தில் அம்மா சம்மதிக்கிறார்களோ அன்றைக்குத்தான் இந்தியா வல்லரசாக மாறும். தெரியுமா? ஏன் பெண்கள் 12 மணி வரைக்கும் தூங்குறாங்க? சோம்பேறித்தனமா தூங்குறாங்களா? இல்ல, இரவு முழுக்க அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். விளக்கு வச்சாச்சுன்னா படி தாண்டாத பத்தினிமா, வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு பெண்ணை அடக்கி வைத்தது கிராமம். படி தாண்டினாலும் நான் பத்தினி, நான் தான் பாரதத்தின் இடிதாங்கி என்று பெண்கள் இன்றைக்கு நிரூபிக்கிற காலத்துல இருக்கிறனால தான் அவங்க பகல்ல லேட்டா எந்திக்கிறாங்க. அதான தம்பி நீ சொல்ல வர்றது? தம்பி, உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு காலத்துல கிராமத்துல கல்யாண வீட்டில் பருமாறுறதை யார் பருமாறுவாங்க தெரியுமா? நம்ம உறவினர்கள் தான் பருமாறுவாங்க. உறவினர்கள் பருமாறும் போது அவங்களுக்கு தெரியும் மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், மச்சானுக்கு என்ன பிடிக்கும், சித்தப்பாக்கு எவ்வளோ பிடிக்கும், பெரியப்பாக்கு என்ன பிடிக்கும், யார் கூப்பிட்டு சாப்பிடுவா, யார் அவியல் சாப்பிடுவா, யார் பொரியல் சாப்பிடுவா.
பருமாறுறதுல இவ்வளவு விஷயம் கிராமத்தில் இருக்கு தம்பி. அதெல்லாம் அந்த சந்தோஷம் உங்க பஃபே கொடுக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஈவெண்ட் மேனேஜர் வச்சிருக்காங்க சார். வாசல்ல நின்று தெளிக்கிறதுக்கு வெல்கம் கேர்ள்ஸ், சியர்ஸ் கேர்ள்ஸ் போட்டிருக்கோம், வெல்கம் எல்லாம் பார்த்துருவான். நான் கேட்குறேன், இந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த மாமியார் வீட்டு கூட்டு போவாங்க பார்த்துருக்கியா? அங்க பாலும் பழமும் கொடுக்கறதுக்கு உங்க ஈவெண்ட் ஆர்கனைசர் வருவாரா? வந்தவங்களை ஆரத்தி தட்டு எடுத்து வரவேற்பான, அதுக்கு உங்க ஈவெண்ட் ஆர்கனைசர் வருவாரா? மணப்பொண்ணை முதலர் வரைக்குள்ள கூட்டு போகணும் தோழி, அதுக்கு உங்க ஈவெண்ட் ஆர்கனைசர் வருவாரா? வந்த மாப்பிள்ளை விடுவானா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையுமே உங்க ஈவெண்ட் ஆர்கனைசரால செய்ய முடியாது சார். அதுக்கெல்லாம் உறவுகள் வேணும். அது கிராமத்துல தான் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. நீங்க சண்டே சண்டே தெரியுமா? சண்டே, ஆமா, சண்டை போடுற நாள் ஐயா. அந்த சண்டே இல்ல, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை, ஆமா. என்னன்னா இந்த நகரத்துல ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ரொம்ப இனிமையா இருக்கு. கால காத்தால எந்திரிக்கும் போதே கோழி சிக்கன் பிரியாணில தான் எந்திரிப்போம். ஆஹா. அப்படியே அந்த சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கையா மத்தியானத்துல. அதையே என்ன பார்த்து சொல்லுது? அங்க பார்த்து சொல்லுப்பா. சாயந்தரம் போல நல்லா அப்படியே இந்த கடற்கரை ஓரமா மால் சைடுலாம் போயிட்டு வந்தா எவ்வளவு என்டர்டைன்மெண்டா இருக்கு. இந்த கிராம சைடுல என்னையா என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இந்த மால் தெரியுமாயா? மால் காலையில போனா சாயந்தரம் வரை உங்களுக்கு டைம் போறதே தெரியாதுயா. அதாயா மால். அந்த மால்ல மேல இருந்து கீழே வரை இல்லாத பொருளே இருக்காது ஐயா. அந்த உணவு எல்லாமே இருக்கும். அதான் அந்த மாலோட ஸ்பெஷலே ஐயா. ஆமா, பர்ஸ்ல பணமும் இருக்காது. கடன் அட்டைன்னு வச்சிருக்கான். அதுக்கே அட்டைன்னு வச்சா தெரியுமா? ரத்தத்தை விடுற மாதிரி மொத்த பணத்தையும் உறிஞ்சிரும். ஆனதான் இது பேர் கடன் அட்டை. நம்ம கிட்ட உயிர் இல்லாம கூட இருக்கலாம், டவர் இல்லாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. அந்த டவரு, நமக்கு தேவையான எல்லா பொருளும், மருத்துவ உதவி 24 மணி நேரமும் கிடைக்கிறது நம்ம நகரத்துல தாயா. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்கல்ல இந்த பல நோய்கள் வருதுன்ட்டு, அந்த பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சு அந்த மருந்தை எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த மருந்துக்கு எல்லாத்துக்கும் சேர்றதுக்கு பல கிளப்ஸும் இருக்குயா நம்ம கரூர்ல. அந்த மாதிரி நல்ல நல்ல எண்ணங்கள் உள்ள மக்கள் மற்றும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஒரே இடம், மனநிறைவை தரும் ஒரே இடம், நிம்மதியான வாழ்க்கையை தரும் ஒரே இடம் நகரம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொழில்நுட்ப வசதியெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கா? இன்னும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். ஒருத்தர் அப்படி தான் ஃபோனை நோண்டிகிட்டே போனான் ரோட்டில், பக்கவாட்டில் இடிச்சிட்டான். எரும மாடு இப்படி வந்து இடிக்கிற அப்படின்னா திரும்பி பார்த்தா அது உண்மையிலே எருமாடு தான். இவன் எருமாடு மாரி போன நோண்டிகிட்டே போய் எருமாடு மேலே போய் இடிச்சுட்டு வந்துருக்கா. அந்த மாதிரி எல்லோரையுமே தலைகுனிய வைத்தது உங்களது செல்போன் என்பதை மறுக்க முடியுமா? தலை நிமிர்ந்த தமிழர்களை தலைகுனிய வைத்தது நீங்கள். ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லைங்க. நெற்பயிர் தலை குனிந்தால் மட்டும்தான் கடன்காரன் முன்னாடி விவசாயி தலை நிமிர்வான். அதுதான் எங்களுடைய கிராமம் இல்லையா? அப்படின்னு மகிழ்ச்சி மனநிறைவும் அதிகம் இருப்பது கிராமத்தில் தான் அப்படின்னு பேசுவதற்காக வருகிறார் முகமது சமீர். உங்களது கைத்தட்டலுக்கிடையே அழைக்கிறேன், வாங்க. பல வருடங்களாக மக்களின் நன்மதிப்பையும் பேராதரவும் பெற்ற உங்கள் சாய் ஆர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு கட்டுவதற்கான கட்டணங்கள். பேசிக் பேக்கேஜ் சதுரடி ரூபாய் 2000 மட்டுமே. ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் சதுரடி ரூபாய் 2200 மட்டுமே. பிரீமியம் பேக்கேஜ் சதுரடி ரூபாய் 2400 மட்டுமே. எங்களின் சேவைகள் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் சிறந்த முறையில் செய்து தரப்படும். இல்லங்களின் 2D மற்றும் 3D பிளான்கள், திட்டம் மற்றும் மதிப்பீடுகள், உங்கள் நாள்பட்ட இல்லங்கள் புதுப்பித்து தரப்படும். எந்த வீட்டிலும் வசதியாக வாழலாம், ஆனால் சொந்த வீட்டில் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும். உங்கள் நிம்மதிக்காகவே சாய் ஆர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 47 செங்குந்தபுரம் மெயின் ரோடு, மஹிந்திரா ஃபைனான்ஸ் எதிரில், கரூர் 639002. ஃபார் கான்டாக்ட் 8220223026 8220062277. பசிக்கின்ற பறவைக்கு ருசிக்கின்ற உணவளித்து ரசிக்கின்ற இறைவனுக்கு எல்லா புகழும். ஆஹா. எம்மொழியாம் எம் தாய் தமிழ் மொழியை வாழ்த்தி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. தேங்க்யூ. அதோட மீனிங் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த 3 பேர்த்து தவிர கிராமத்துல பிறந்து வளர்ந்து அந்த கிராமம் செய்த உதவியை கொண்டு இப்போ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இங்க வந்து அந்த நன்றியை மறந்துட்டு நன்றி கெட்டவர்களாக அவங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க தானே இருக்கிறதுலே ரொம்ப கெட்டவங்க. இவங்களெல்லாம் திருவள்ளுவர் முதவே தெரிஞ்சனாலதான் அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரல் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த திருக்குறளுடைய நுட்பமான பொருள் என்ன தெரியுமா? செய் நன்றி கொண்டவர்கள் என்ன அர்த்தம்னா, செஞ்ச நன்றியை மறந்தவங்கன்னு மட்டும் இல்லை, நம்மை செய்தவர்கள் யாரு? நமக்கு உயிர் கொடுத்தது தாய்,
உடல் கொடுத்தது தந்தை இல்லையா? தந்தையினுடைய உயிரணு தான் நமக்கு உடலா வருது. நம்மை செய்தார்கள் இல்லையா? அந்த தாய் தந்தையர்கள் செய்த உதவியை எவன் மறக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் மன்னிப்போ விமோச்சனமோ எதுவுமே கிடையாது என்பதுதான் அதனுடைய நுட்பமான அர்த்தம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுவும் அவங்களுக்கு பொருந்துங்க ஐயா. தாய் தந்தையர் இங்க தவிக்க விட்டு அவங்க நகரத்துல நரகம்ல நகரம் தான், அது மீனிங் வந்து நரகம் தான், ஆனா வந்து உண்மையா நகரம். சோ தாய் தந்தையர் இங்க விட்டுட்டு நகரத்துல போய் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அப்ப அதுவும் அவங்களுக்கு பொருந்துமல்ல ஐயா? அவன் வீட்டில் இருப்பான், திடீர்னு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிரும், போனை எடுப்பான், என்ன பண்றதுன்னு பார்ப்பான், இருக்கிற ஃபர்னிச்சர் பீரோ எல்லா பொருளையும் போட்டோ எடுத்து OLXல வித்துருவான், வீட்டை எவனுக்காவது வாடகை கூட்டுருவான். அம்மா அப்பா பார்ப்பாங்க, இவங்க இருக்காங்களோ எங்கே பண்றது அப்படின்ட்டு அவங்கள டக்குனு முதியோர் எடுத்து காமிச்சிட்டு அவங்க எல்லாமே அமெரிக்கா போயிடுறான். அப்படி நன்றி கெட்டவங்களா இருக்கீங்களே நீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்டா ஒருத்தவங்க பேசினாங்க, சூப்பரா பேசினாங்க. நான் வந்து கிராமத்துல வந்து பிறந்தேன், எனக்கு இங்கே தான் கல்வி அடைஞ்சது, சென்னைக்கு போனால் அப்போ தான் என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. எஸ் ரைட், சந்தோஷம். கிராமத்தில் வளர்ந்து அந்த ஒரு நற்பண்பை நீங்கள் வந்து பெற்றிருக்கீங்க. கரெக்டாக கிராமத்துல இருந்து எப்படி நம்ம இருக்கணும், மக்களோட எப்படி பழகணும், இப்படி எல்லாத்தையுமே இங்கே கற்றுக்கிட்டு சென்னையில் போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சென்னையில் ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், எப்படி ஆனால் சென்னையில் போய் சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஆனால் அதுக்கு காரணம் வெதை கிராமம் போட்டது, அதை மறந்துட்டு என்னைக்குமே நம்ம பேசக்கூடாது. ஒரு மனைவி வெளியே தன் கணவனை வந்து எவ்வளவு மரியாதையோடும் பயத்தோடும் கண்ணியத்தோடனுமே பேசுவாங்க. ஒரு பப்ளிக்கா ஒரு இடத்துல வந்து ஒரு கணவன் வந்து வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க மரியாதையை பேசுவாங்க. ஆனா அதே கணவன் மனைவி ஒரு அறைக்குள்ள போய் தனிமையில் இருக்கும்போது அந்த கணவன் மனைவியிடம் சரணடைந்து அடிமையாகத்தான் இருப்பான். அப்ப வந்து மனைவி வந்து கணவனை வந்து பயப்படவோ கண்ணியமோ மரியாதையோ எதிர்பார்க்க, ஆனா கணவன் மனைவியோட காலை பிடிச்சி அமர்த்திட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு நடந்த விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் ஒரு கணவன் மனைவியான ஒரு அற்புதமான உறவு. கணவன் மனைவி தனிமையில இருக்கும்போது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு அது உறவே கணவன் மனைவி. அதை வந்து நான் பொதுவான இடத்துல காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. எனக்கு கணவன் மனைவி வந்து நாங்க வேற வேற இல்லை, எங்களுக்கு வந்து நாங்களே சமம், பாடா போடான்னு கூப்பிட்டுக்கோ, மாப்பிள்ள மச்சான் கூப்பிட்டுங்கன்னா அதுக்கு பேர் கணவன் மனைவி உறவு இல்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட போய் அந்த மாதிரி பேசிக்குவேன். மனைவி கணவனை மதிக்கப்படணும், அது ஒரு அழகான ஒரு உறவு. வெளியே போய் எல்லாரும் முன்னாடி ஏங்க வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறவள் மனைவி, ஆமா வரம்மா நான் வந்து இப்ப சாப்பிட்றேன் அப்படிங்கிறவன் கணவன். ஆனா அறைக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்கிறது உங்களோட பர்சனல். அப்படி இருந்தாதான் அந்த உறவு வந்து நல்லா இருக்கும். அதை விட்டு நாகரிகம் வளர்ந்துருச்சு, நான் வந்து வாடா போடான்னு கூப்பிடுவேன், மாப்பிள்ள மச்சான் கூப்பிடுவேன், பேர் சொல்லி கூப்பிடுவேன், இதுல வந்து நாகரிகம் கிடையாது. அடுத்தது நீங்க ஏதோ சொன்னீங்க ஐயா, நகரத்துலதான் வந்து நம்ம போய் நிறைய சம்பாதிக்க முடியும் எல்லாம். எஸ் கரெக்ட், இல்லைன்னு சொல்ல. பொழப்புக்கு நகரம், வாழ்க்கைக்கு கிராமம். இப்ப நம்ம டைட்டிலே என்னங்க ஐயா, மன நிறைவும் மகிழ்ச்சியும் தருவது கிராமமா நகரமா? நம்ம சம்பாதிக்கக்கூடிய இடம் வந்து நகரமா கிராமமா கிடையாது. மன நிறைவான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வந்து உண்மையான வாழ்க்கை, அது வந்து கிராமத்துல மட்டும்தான் கிடைக்கும், எங்கேயுமே கிடையாது. பொழப்புக்கு நகரம், ஏன்னா அப்படி ஆக்கி வச்சுட்டீங்க. ஒரு விவசாயி மட்டும்தான் உண்மையாலுமே ஒரு பணக்காரனா இருக்க முடியும். ஆனா இப்ப அப்படியா இருக்கு, விவசாயி தவிர பாக்கி எல்லாருமே பணக்காரனா இருக்காங்க, விவசாயி கடனாளியா இங்க மடிச்சிட்டு இருக்கோம். அடுத்து ஷெட்யூல் போட்டு நாங்க வாழ்றோம், நாங்க 8 மணிக்கு இருந்து 8 மணி இருந்து வாழ்றோம். தம்பி தம்பி தம்பி, ஷெட்யூல் போட்டு வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. நம்ம அலாரம் கிளாக்கு கிடையாது, நான் டைமுக்கு எந்திரிச்சு டைமுக்கு வேலைக்கு போய் டைம் சாப்பிட்றது. ஷெட்யூல் போடாம நான் நினைச்ச டைம்ல பண்றது தெரியுங்களா? இப்ப எனக்கு பசிக்குது, நடுவர்கிட்ட சொன்னா இப்ப முடிச்சு விட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி தருவாருன்னா அதுதான் உண்மையான வாழ்க்கை. கரெக்ட் தானே ஐயா? ஆமா ஐயா. கடைசியா ஒன்னே மட்டும் சொல்லிடுங்க ஐயா, கிராமங்களில் பசுமை நிறைந்த இயற்கை சூழல் மன அமைதியை அளிக்கிறது. மாசு இல்லாத காற்று உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவுகிறது. அழுத்தம் குறைந்த எளிய வாழ்க்கை மனதை அமைதிப்படுத்துகிறது. நஞ்சில்லாத இயற்கை உணவுகள் ஆரோக்கியத்தை காக்கின்றது. கிராம மக்கள் ஒன்றுபட்டு வாழ்வது மனிதாபிமானத்தை வளர்க்கிறது. தமிழர் பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் மரபுகளை கிராமங்கள் பாதுகாக்கின்றன. எனவே மக்கள் நிறைவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கை கிராம வாழ்க்கையே என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கெல்லாம் மறுத்து பேசுறதுக்காக நிறைவு பேச்சாளர் கண்ணாடி குதிரைகள் அப்படிங்கிற அற்புதமான ஒரு கவிதை நூலை தந்த மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க தம்பி பெருமதிப்பிற்குரிய பிரசாத் அவர்கள் வருகிறார். உங்களது கைத்தட்டல் கிடையே. உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர, கொஞ்சம் காதல் வளர, உள்ள வெக்கம் வளர, அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிற்குது, மோகம் சுக்குது, வாட திக்குதம்மா, நெஞ்ச பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டம்மா.
சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்தா அத்தனை யூடியூப் சேனல்லையும் வீடியோஸையும் நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த எங்கெங்கே நீங்கள் கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் எங்களை உங்களோட அணிக்காக பேச வந்தீங்களா, எங்களை திட்ட பேச வந்தீங்களா? முட்டைகளை இதில் ஜெயிலில் போட்டு தூக்கு தண்ணியை வாங்கி கொடுத்துருவாங்க எல்லாரும் ஒவ்வொன்றும் சேர்த்து. இங்கே வந்தவங்க அத்தனை பேருமே நகரத்தில் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் பேசுறதுலாம் கிராமம்னு பேசிட்டே இருக்கிறாங்க. ஐயா ஒரு சின்ன கேள்வி, சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டா, செங்கல்பட்டுக்கு மிக அருகில் சென்னையா? ஏன் நானும் ரியல் எஸ்டேட் அப்போ பண்ணுறேன். அப்போ நம்ம ஐயா உங்களுக்கு தெரியும், சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு. ஐயா செங்கல்பட்டுன்னு கிராமம் வந்து இப்போ சென்னை ஆக்கிட்டாங்க. நகரத்தின் முகத்தை கிராமத்தில் இருக்கிறவங்க தாங்களே எடுத்துக்கிறாங்க. உங்கள் நகரம் நகர்ந்து எங்கள் கிராமங்களை அழித்து விட்டது என்பதுதான் உண்மை. அழிக்கிறது வந்து நம்ம வந்து ஒத்துக்கலைன்னா அந்த அழிவு தான் நடக்காது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறனால தான் அந்த அழிவு தானே ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சின்ன நிறைய மிக்ஸ் இருக்குது. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், ஆனா தாடி வச்சவன் பொய் சொல்லுவான் தம்பி. நான் நிறைய சொல்லுவேன். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்பாங்க. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்றது கிராமத்தில் இருக்கிறது தான். நல்லா படிச்சு நல்லா பிசினஸ் பண்றது சொல்றது எல்லாமே நகரத்தில் இருக்கிறவங்க தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கடினமா உழைச்சாதான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிம்பாங்க. ஹார்ட் ஒர்க் எப்பவுமே வாழ்க்கையை உயர்த்தாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையை உயர்த்தும் சொல்லி கொடுக்கறது எல்லாமே நகரம் தான் உங்களுக்கு. அதே மாதிரி கிராம வாழ்க்கைன்னு சொன்னாவே என்ன பண்ணிடுவாங்க, ஆப்போசிட் எப்போ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாலுமே விவசாயம், உழவு, உணவு, இந்த அரிசியை டவுன்லோட் பண்ண முடியுமா? இந்தியாவில் ஒரு பஞ்சம் வந்திருந்த போது அந்த பஞ்சத்திற்கான விடையை அறிவியல் அறிஞர்கள் நகரத்திலிருந்து கண்டுபிடித்ததுனால தான் வந்து இந்தியாவில் பஞ்சத்தை காப்பாற்ற முடிஞ்சார். விதவிதமான அரிசிகளை விதமான புதிய உணவுகளின் தயார் கொண்டு வந்தனால தான் அந்த பஞ்சத்திலிருந்து இந்தியா வந்து காப்பாற்ற முடிஞ்சு. இதே கிராமத்தில் இருக்கிறவங்க விவசாயம் பண்றவங்க எத்தனை பேரண்ட்ஸ் வந்து மனநிறைவா மகிழ்ச்சியான இருக்கிறது சொல்லுங்க. தான் தன்னோட பையன் பொண்ணு எல்லாத்தையுமே நீ படிச்சு வெளியே நல்ல வேலைக்கு போயிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து வேலை பார்க்காத, விவசாயம் பார்க்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளே தான் சம்பாதிச்சு அறுவடை பண்ண அனைத்து காய்கறிகளையும் நகரத்தில் வந்து உழவர் சந்தையில் வித்தாதான் அவங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். பொழுதுபோக்குன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா தமிழ் நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர் 365 நாளுக்கு 365 விழா வச்சிருந்தான். 365 நாளும் 365 விழா இருந்துச்சு. ஆனா அந்த கிராமங்கள் அதை கரெக்டா பாஸ் பண்ணல, அந்த விழாக்களை வந்து பாஸ் பண்ணல. பண்ணிட்டு இப்ப கடைசியா 3 விழா 4 விழா தான், பொங்கல், தீபாவளி, இது மாதிரி 4 விழா தான். இது அனைத்தையும் நாங்களே கொண்டாடிடுறோம். அப்புறம் இதுக்கு நாங்க இங்க வந்து நான் கொண்டாடுறோம். யோசிச்சு பாருங்க, கூத்துன்னு தெருக்கூத்து கலைஞர்னு ஒரு அருமையான கலைஞர் இருந்தான். சமீபத்தில் கூட பேசியிருப்பாரு நம்ம தலைவர். கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோரத்தை பேசுன்னு எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்படி ஒரு கூத்து இங்க காணாம போயிடுச்சு. ஆனா எல்லாரும் சினிமா தியேட்டருக்கு குறை சொல்லிடுவாங்க. ஆனா வீக்லி ஒன் டைம் எல்லாருமே சினிமா தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. நான் வேணா சொல்றேன், இங்க இருக்கிற வெளியான பெரிய குளம் இருக்குல்ல, ஃபேமிலியோட எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு உங்க குழந்தைங்களோட இதான் பெரிய குளம் அப்படி பாத்துருவாங்களே வாரம். ஸோ எல்லா சந்தோஷமும் நகரத்துல தான் இருக்குது. அப்புறம் இந்த பொருளை பேசுறத பத்தி ஐயா சொன்னாரு. 4 பொண்ணுங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா போதும், அடியே அந்த சுதா புருஷன் இருக்கான்ல பக்கத்து குழந்தையா கூட நைட் 10 மணிக்கு படத்துக்கு போனாட்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவன் புருஷன் அன்னைக்கு நைட் போயிருப்பான், படத்துக்கு போயிருப்பான், அது அவங்களுக்கு தெரியாது. நகரத்தில் இருப்பவர்களுக்கு அவரவர்களோட லிமிட் தெரியும். ஒருவனின் சுதந்திரம் அடுத்தவனின் நுனி மூக்கை தொடர் வரைக்கும் தான் இருக்குன்னு நகரத்தில் நல்லாவே தெரியும். இங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து பஞ்சாயத்து பணி இருக்கிறப்ப ரெண்டா பிரிச்சிடக்கூடாது. ஸோ நகரம் அதுல வந்து சிறப்பா இருக்கிறாங்க. குடும்பங்கள் நீதிமன்றமாக இருந்தன ஐயா. ஆனா என்னன்னா அங்க ஏதாவது ஒரு புதிய ஒரு முனைப்பை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரே வார்த்தை, இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட. நம்ம கடைசி வரைக்கும் எதுக்கு நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம்னே தெரியாம காலத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்க தம்பி. ஆமாங்கய்யா. அதே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேச்சு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல போய் ஒருத்தன் வேலை போயிட்டு வான்னு வச்சுங்களேன், போயிட்டு திரும்பி வந்துடுவான். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ஊரும் ஒன்னா சனமும் சேர்ந்துரும். இந்தாமா உனக்கு இது வாங்கிட்டு வந்தா எல்லாம் வாங்கிட்டு வந்துருவான். கடைசியில ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன் சமீபத்துல. அந்த ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒருத்தன் ஃபாரின்ல போயிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் ஒவ்வொருக்கிட்டையும். அக்கா அத்தை புடவை வச்சுக்கோ, அது வச்சுக்கோ, இதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு என்ன பண்ணா அவங்க அத்தைக்கு புடவை கொடுத்துட்டான். ஞாபகம் வருது, மாமாவுக்கு ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுக்க போலியே அப்படின்னு போய் பாக்குறான். போய் கதவு தட்டுறான். கதவு திறந்து கதவு திறந்தே இருக்குது. கதவு திறந்து பார்த்தா அந்த அத்தை புடவையை நடுவில் வச்சு சுத்தமா கொண்டு ஜண்டா அப்படின்னு சொல்லி சூனிய வச்சுட்டு இருக்குது. இவன் மட்டும் எப்படி நல்லா இருப்பான், பதனி அப்படிங்குது. ஸோ வெளியே ஒருத்தர் நல்லா இருக்கிறான் அப்படின்னா கிராமத்து மக்கள் எளிமையை ஏற்றுக்க முடியாது, அவங்களோட லெவல்லே வச்சு பார்த்துருவாங்க. ஆனால் நகர மக்கள் ஒருத்தர் நல்லா இருக்கிறான்னா அவன் எப்படி மேலே போனா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுலேயே மேலே போவான். ஒரு மனிதனை வந்து கிராமம் ஒரு மனிதனை ஈஸியாக எடை போட்டுரும், நகரம் அப்படி எடை போடாது. இறைவன் இன்று வரை எவர் கையிலும்
அடுத்தவன் திறனையும் குணத்தையும் எடை போடும் தராசனை கொடுத்ததில்லை. ஈஸியா யாரும் இங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. நகரத்துல இருக்கிறவன் டேலண்ட்டை மட்டும் தான் பார்ப்பான், இங்க இருக்கிற மத்த எல்லாத்தையுமே பார்த்துருவான். இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் தான், இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் தான். ஆனால் நகரங்கள் தான் இந்தியாவின் மூளையாக இருந்து அந்த முழுகெலும்பை வழிகள் நடத்துகிறது. எனவே இன்றைய சூழ்நிலையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது நமது நகர வாழ்க்கையே என்று கூறி வாய்ப்புக்கு நல்ல வழங்கிய நல்லவங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது கிராமமா நகரமா? வெளிநாட்டு குளிர்பானத்தை குடிக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரா போட்டு குடிப்பீங்க, உங்கள் தலைகுனிய வைப்பது வெளிநாட்டு பானம். ஆனால் இளநீ குடிக்கும் போது உங்களை அன்னார்ந்து குடிக்க வைக்கும், உங்களை தலை நிமிர்த்துவது நமது நாட்டு பானம் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்னையா கிராமம் ஃபுல்லாக பித்தலாட்டம், தாழ்பால ஆட்டாதால சண்டை வந்துடும், தலைவாணி மேலே உட்காராத கடன் வந்துடும், தலையும் முட்டினா கொம்பு முளைக்கும் தெரியுங்களா? அரிசி அள்ளி மாவு அரைக்கும் போது அரிசி அள்ளி வாயில் போட்ட மழை பெய்யும், ஊசி போடும் போது நீ கண்ணை மூடிட்டேன்னா வலிக்காது. இப்படியெல்லாம் சொல்லி ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் வளர்த்து முன்னேறணும்னு நினைக்கிறவனை முன்னேற விடாமல் பண்ணுற வேலையை யார் பண்ணுறா அப்படின்னா கிராமத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க. உண்டா இல்லையா? கிராமத்தில் ஒரு பொண்ணு பியூட்டி பார்லருக்கு போக முடியுமா? வீட்டை விட்டு கிளம்பி மேக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முடியுமா? வந்துட முடியுமா? முடியாது. ஆனால் நகரத்தில் அந்த சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்வதாக இருந்தாலும் சரி, அறிவை விருத்தி கொள்வதாக இருந்தாலும் சரி, பெண்ணோட அழகை பார்க்காம அறிவை பார்த்து அவளை உயர்த்தி விடுகிற இடம் எது என்று சொன்னால் நம்முடைய நகரம் என்பதை நம்ம மறந்துடவே முடியாது இல்லையா? ஒரே ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. பறவை பறக்கும், பார்த்துருக்கீங்களா? பறவை தன்னுடைய சிறகை விரித்து விரிந்த வானத்திலே பறக்கும். பறக்கிற அந்த பறவைக்கு வானத்திலே மகிழ்ச்சி இருக்குமா, அல்லது திரும்ப கூட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்குமா? அதுபோல்தான் இளைஞர்கள் நீங்கள் கிராமத்திலேயே இருந்து விடுங்கள் என்ற பிற்போக்கு சிந்தனையை விதைக்க நான் விரும்பவில்லை. உலகம் முழுக்க செல்ல வேண்டும், நாடு கடந்து செல்ல வேண்டும். உங்கள் அறிவும் உழைப்பும் தேசத்தின் எல்லையை தாண்டி மனித குலத்திற்கு பயன்பட வேண்டும். அப்படி பல கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு போய் வெற்றி வாகை சூட வேண்டும். வானத்தில் பறக்கிற அந்த பறவையைப் போல நீங்கள் பறந்து விரிந்து போனாலும் கூட கூட்டுக்கு திரும்பிவிட வேண்டும். கூட்டிலேதான் மகிழ்ச்சி இருக்கிறது, நகரத்தை காட்டிலும் கிராமத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நகரத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனை கூட இயந்திரமாக மாற்றுகிறது இந்த நகரம். ஆனால் இயந்திரத்தை கூட மனிதனாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பது நம்முடைய கிராமம் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால் விவசாயத்தை நாம் காக்க வேண்டும், நம்முடைய இயற்கையை நாம் காக்க வேண்டும், நம்முடைய உறவுகளை பேண வேண்டும். இதற்கு எல்லாத்துக்கும் சிறந்த இடம் எது என்று சொன்னால் நம்முடைய கிராமங்கள். பொங்கல் பண்டிகை திருநாளில் எல்லோரும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு ஏழை விவசாயியை ஒவ்வொருவரும் தத்தெடுத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மண்ணை நாம் காப்பாற்ற முடியும், இந்த நாட்டை நாம் காப்பாற்ற முடியும், நம்முடைய பண்பாட்டை காப்பாற்ற முடியும் என்பதை சிந்தனையில் சுமந்து கொண்டு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மனநிறைவு எங்கே இருக்கிறது என்றால் கிராமத்தில் தான் இருக்கிறது என்பதையே இந்த பொங்கல் திருநாளில் தீர்ப்பாக வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.